வடலூர் சத்திஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன விழா தொடங்கி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இந்த தைப்பூச ஜோதி விழா தொடங்கி இருக்கு, எவ்வளவு பேர் வந்திருக்க கூடும், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? காயத்ரி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே என்ற பாடல் பாடிய வள்ளல் பெருமானின் 155வது ஜோதி தரிசன விழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. வடலூரில் அவர் நிறுவிய சத்தியஞான சபையில் தான் ஆண்டுதோறும் இந்த ஜோதி தரிசன விழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இறைவன் ஒளி வடிவில் தான் உள்ளார் என்பதை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் வடலூரின் சத்தியஞான சபையை வள்ளலார் அவர்கள் நிறுவினார். இங்கு தர்மசாலையும் அமைக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நாள்தோறும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய ஜோதி தரிசன விழா என்பது தற்போது முதல் கால ஜோதி தரிசனம் என்பது தற்போது துவங்கியிருக்கிறது. இந்த ஜோதி தரிசன விழா என்பது 6 காலங்களாக காண்பிக்கப்படும். இன்று காலை 6 மணி, 10 மணி, மதியம் 1 மணி, இரவு 7 மணி மற்றும் 10 மணி, மறுநாள் காலை 5 மணி என 6 காலங்களாக காண்பிக்கப்படும். இந்த ஜோதி தரிசனத்தில் கருப்பு, நீலம், பச்சை, செம்மை, பொன்மை, வெண்மை, கலப்பு என 7 திரைகள் நீக்கி இந்த ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படக்கூடிய நிலையில் தற்போது முதல் கால ஜோதி தரிசனம் என்பது 6 மணி ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வெளி மாநில, வெளி நாடுகள் மற்றும் வெளி மாநிலத்திலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வடலூரில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது இந்த முதல் கால ஜோதி தரிசனத்தை கண்டுகளித்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என வள்ளலாருடைய நெறிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய சன்மார்க்க அன்பர்களும் இங்கு ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். 6 காலங்களாக காண்பிக்கப்படக்கூடிய 7 வண்ண திரைகளை நீக்கி தற்போது முதல் கால ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. டிஐஜி விழுப்புரம் சரக டிஐஜி அருளரசு மற்றும் கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் ஆகியோர் தலைமையில் சுமார் 1700க்கும் மேற்பட்ட போலீசார் என்பது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது. 350 கேமராக்கள் கொண்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது முதல் கால ஜோதி தரிசனம் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. தொடர்ந்து 10 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் 10 மணிக்கும் மறுநாள் காலை 5 மணி என 5 கால ஜோதி தரிசனத்தை அடுத்ததாக நடைபெறும். காயத்ரி, நன்றி பிரேம், இது குறித்த விவரங்களுக்காக.